வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஒரு முன்னிருந்து செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த தலைமை திறன் இந்த வாரம் அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்கள் கருத்துக்களுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவமாக நீங்கள் சொல்கிறத கவனிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். புதிய புதிய பொறுப்புகள் வரும், அல்லது பதவி உயர்வு தொடர்பான பேச்சுக்கள் இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு இந்த வாரம் உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு புதிய வளர்ச்சி வாய்ப்புகள் பெறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பணவரவு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். முன்பு நீங்கள் எந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தீங்களோ முன்னாடி அதுக்கான ஒரு வரவு, அதுக்கான லாபங்கள், அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக நீங்கள் ஆடம்பர செலவு செய்யக்கூடியவராக இருப்பீங்க இந்த வாரம். அது கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களோட சேவிங்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். எதாவது முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அவசரமாக டக்குன்னு கேட்டோம், இது நல்லா இருந்தது, அது மாதிரி ஒரு முடிவெடுத்து டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு பங்கு முக்கியமாக இருக்கும். நீங்கள் முன்னிருந்து செய்கிற மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தில் இது மாதிரியா இருக்கும். ஒரு உறுப்பினருக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனைலாம் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்தவங்களோட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்கிறது நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் உருவாக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் உடலில் நல்ல ஒரு சக்தி, உற்சாகம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வேலை பளு காரணமாக நீங்கள் டயர்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் கிடைக்கிற டைம் அவசியமாக நீங்கள் அதை நல்லபடியாக பயன்படுத்துங்க, வீணாக்கிடாதீங்க. நல்லா தூங்குங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உணவு பழக்கம் கூட கரெக்டான டைமில் கரெக்டான ஃபுட்டு சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட் மாதிரியான ஒரு விஷயங்கள் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்க அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் தயாராகிறவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாரமாக இருக்கும். அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக ஏற்படும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்ட நம்பர் என்ன சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1, 3 இது அந்த 2 நம்பரும் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் கோல்டு கலரும் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய கலர்களாக இருக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களோட தலைமை, உங்களோட புகழ், தொழிலில் ஒரு முன்னேற்றம் மற்றும் குடும்ப ஆதரவு இந்த வாரம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ரொம்ப தன்னம்பிக்கையோடு செயல்படுறது, கொஞ்சம் பணிவோடு கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக கடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த ஒரு வாரம் பொறுத்தவரையில். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.